உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ராகு கேதுவுடைய பெயர்ச்சி. 2023 வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேதுவுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. இதனுடைய காலமாகப்பட்டது 1 வருடம் 6 மாத காலங்கள், அதாவது 18 மாதம் இந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சி. இந்த 18 மாதத்தில் நம் ஃபஸ்ட்டு நடக்கிற இந்த 6 மாத காலங்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி ஆகப்பட்டது மீன ராசி. அதாவது புரட்டாதி 1 பாதமும், உத்திராட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்களும், 9 பாதம் கூடியது ரேவதி மீனராசி. இப்போ இந்த மீனராசியில் இப்போ இந்த ஜென்மத்துக்கு ராகு வர்றாரு. அது போக 7ஆம் இடத்துக்கு கேது பகவான் வர்றாரு. 6ஆம் இடத்துலேருந்து பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துக்கு கேது பகவான் போகிறாங்க. 2ஆம் இடத்துலேருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு ராகு பகவான் வர்றாங்க. அப்போ இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி மீனராசிக்கு எப்படி இருக்கும்? அப்போது அந்த மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா குரு திசையில் பிறந்திருப்பாங்க. அப்போ அந்த குரு திசைக்கு அப்புறம் சனி திசை, அதுக்கப்புறம் புதன் திசை. அப்போ இந்த புதன் திசையில் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும். மீனராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அந்த புதன் திசை நடக்குதுன்னா இவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைப்பார். ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுப்பாரு. அந்த திருமணத்தின் மூலியமாக இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல திருப்தி கிடைக்கும். அதே சமயத்தில் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு பிறக்கும்போது சனி திசையாக இருக்கும். அதுக்கப்புறம் புதன் திசை, அதுக்கப்புறம் ஆகப்பட்டது கேது திசை. இந்த கேது திசைங்கிறது கண்டிப்பாக நடக்கவே கூடாது. அந்த கேது திசை 7ஆம் இடத்துல இருந்து நடக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு தொடர்புகளால் பாதிப்பு, கல்யாண வாழ்க்கையில் சிக்கல், பிரச்சனைகள், கல்யாணம் பண்ணி வச்சும் அதன் மூலியமாக திருப்தியை கொடுக்காமல் பல போராட்டங்களை கொடுத்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த கேது திசையாகப்பட்டது இவங்களை வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு விடாமல் பல குழப்பங்களை கொடுத்து அவங்க சந்தோஷத்தை கெடுத்து அவங்க நிம்மதியை கெடுத்து அவங்க வாழ்க்கையை பிரிக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாயிடும். இதே உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து கேது திசைக்கு அப்புறமாகப்பட்டது சுக்கிர திசை வருது. அப்போ இந்த குரு பகவானுக்கு 8ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான், 3ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான். அப்போ இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது நண்பர்களால் பிரச்சனை கொண்டு வந்து விடுவார். ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை உருவாக்கி தர மாட்டார். அப்போ பழக்க வழக்கத்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள். அப்போ கூடாத சேர்க்கை, இந்த சேர்க்கையின் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்போ இதனால் குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனை, வேதனை இதெல்லாமே வரும். அப்போ இந்த சுக்கிர திசையும் இவங்களுக்கு நல்லா இருக்காது. அப்போ இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிர திசையாகப்பட்டது அவங்களுக்கு ஆயுள் பயம். 8ஆம் இடம் என்பது விபத்து. 2வது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு நல்லது இருக்குது. அந்த சுக்கிர திசை நடந்ததுன்னா இவங்களுக்கு பார்க்க போனால் ஏதாவது ரூபத்தில் ஒரு யோகம், லாட்ரி சீட்டு யோகம், தனக்கு உழைப்பு இல்லாத பணம், வெளிநாட்டில் வாழ்கிறவங்க மூலியமாக அவங்களுக்கு இந்த லாட்ரி சீட்டு மூலியமாக சுக்கிர திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ரூபத்தில் அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும், அவங்களுடைய கவலைகள் தீரும், அவங்களுடைய கஷ்டங்கள் மாறும். அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இது மாதிரி லாட்ரி சீட்டுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு. அடுத்து பார்க்க போனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க புதன் திசையில் பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கேது திசை, சுக்கிர திசை முடிஞ்சு சுக்கிர திசை வரும்போது 25 வருஷம், ஒரு 30 வருஷம் இருக்கும். அப்போ அந்த சுக்கிர திசை காலகட்டத்திலையும் சரியில்லை. அதுக்கப்புறம் சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த 3 கிரகங்களும் குருவுக்கு நட்பானவர்கள்.
அப்போ அந்த தசையில் எதுவுமே எந்த ஒரு குழப்பங்களுமே கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு வராது. இதை மீறி ராகு திசை வருதுன்னா அவங்களுக்கு வந்து வயதான காலத்தில் தான் அந்த ராகு திசை வரும். அப்போ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. அப்போது இந்த காலகட்டத்தில் சுக்கிர தான் பிரச்சனையாக இருக்குது. அந்த சுக்கிர வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்ல விஷயம். இப்போ வந்து இந்த ஜென்ம ராகு, அப்போ அந்த ஜென்ம ராகுவாகப்பட்டது, ராகு இப்போ வந்து 2ஆம் இடத்திலிருந்து ராகுனுடைய குருவுடைய பிடியிலிருந்து தப்பிச்சு மேடத்துக்கு வர்றாங்க, குருவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ இந்த ராகு இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது குருவுடைய வீடாக இருந்தாலும் தான் அங்கே 1.5 வருஷ காலம் இருக்கிறாங்கன்னா தன்னுடைய வீட்டை போலவே அது வந்து பாவித்து அந்த 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 இடத்தில் தான் என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை தான் கொடுக்கும். அப்ப ஜென்மத்துக்கு வரக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள போராட்டத்தை கொடுக்கும், மனக்கவலையை கொடுக்கும், மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஒரு நல்ல நிம்மதியை தராது, ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்காது, ஒரு வந்து பார்க்க போனா ஒரு திருப்தியை கண்டிப்பாக கொடுக்காது. அப்போ ஏதாவது ரூபத்தில் சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள், எதை பார்த்தாலுமே சந்தேகப்படுறது, எதை பார்த்தாலுமே இந்த காரியம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு வந்து பார்க்க போனால் சந்தேகத்திலேயே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த ராகு பகவான் இந்த ஜென்மத்தில் இருக்கும்போது. அப்போ இந்த ராகு பகவான் வந்து தனக்கு முன்னும் பின்னும் 3ஆவது இடத்தை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுடைய முயற்சிகள் வீணாகும், இவங்களுடைய முயற்சிகளுக்கு தடை வரும். அப்போ இவங்களுடைய சிநேகத்துக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ இவங்களுடைய அந்த சிறு சிறு பயணங்களுக்கு, சிறு சிறு தொடர்புகளுக்கு கண்டிப்பாக சில வில்லங்கங்கள் வரும். அப்போ அந்த இடத்துல இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போக இவங்களுக்கு வந்து பார்க்க போனால் அந்த 11ஆம் இடத்தையும் ராகு பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 11ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானம், தொழில் முன்னேற்றம், அதில் வரக்கூடிய லாபத்தை இந்த ராகு பகவான் ஆப்பட்டது கண்டிப்பாக கெடுத்துருவார். அப்போ லாபம் வரக்கூடிய வழிகள் எதுன்னு பார்த்து அந்த வழியில் லாபம் வராத அளவுக்கு பல சோதனைகளை காட்டி பல குழப்பத்தை உருவாக்கி அப்புறம் நல்லது நடக்கிறதுக்கு விடக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக ராகு பகவான் கொடுக்காது. அப்போ இது போக இந்த கேது பகவான் ஆப்பட்ட 7ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த கேது பகவான் 7ஆம் இடத்தில் இருந்ததுன்னா அந்த 7ஆம் இடங்கிறது பார்ட்னர் சம்பந்தப்பட்டது. அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல பார்ட்னர் அமைய மாட்டாங்க. இதற்கு முன்னாடி பார்ட்னர் அமைஞ்சிருந்தாலும் அந்த பார்ட்னர் மூலியமாக சலிப்பு சங்கடங்கள் வந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த பார்ட்னர் பிரிச்சிடும். அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை துணை அமையாது. அந்த வாழ்க்கை துணை மூலியமாகவும் பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த குழப்பங்கள் வரும், ஒரு நல்ல நிம்மதி இருக்காது. 2 பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியாது. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல கேது தசை நடந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில பிரிவு வரும், பிரச்சனைகள் வரும், நஷ்டம் வரும், சில குழப்பங்கள் உருவாகும், ஒரு நல்ல நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்காது. இது போக இந்த கேது பகவான் ஆப்பட்டது தனக்கு முன்னும் பின்னும் 3ஆம் இடத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்குவார். அப்போ இந்த 3ஆம் இடம் என்பது இவங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க இந்த ராகு பகவான், அந்த கேது பகவான். அது போக 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீக புண்ணியஸ்தானம். அப்போ அந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் வம்பு வழக்கு, பூர்வீக சொத்துக்கள், இந்த பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்த்து வைக்கும். அப்போ அந்த பூர்வீக இடத்தை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அந்த பூர்வீக இடத்த விற்கலான்னு நினைச்சாலும் தாராளமாக விற்கலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும், அதில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் ஆகப்பட்டது குறையும், அந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால 9ஆம் இடங்கிறது பிதிர்ஸ்தானம். அப்போ அந்த பிதிர் வகையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு கழியும். அது போக தகப்பனுடைய உறவு, அப்பா மகனுடைய உறவுல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அது சால்வ் ஆகும். அது போக குருமார்களுடைய ஆசி, ஆசிரியர்களுடைய ஆசி, அந்த ஆசி ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்க வந்து நல்லவங்க, நல்ல பையன், நல்ல நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகப்பட்டது உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில்
இந்த 6 மாத காலத்துக்குள்ள உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ அந்த கேது திசை வராமல், சுக்கிர திசை வராமல் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அப்படி பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய 2 நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.